ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் துதித்திடுவேன். ஆதீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே. என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீரனையும் உமக்காக எடுத்தி என்னையும் உமக்காக கொடுத்தீருமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அகிலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னா எமக்கு நீதானே மன்னா எமக்கு நீதானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. பகலும் நேத்தியமாய் அல்லும் பகலும் நேத்தியமாய் அன்பே உமையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதித்திடுவேன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை
நிலைபெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. ஜோமன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தாவே நீர் கொடுக்கக்கூடிய கர்த்தாவே ஆசீர்வாதம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் படிக்கிறோம். பலனாக அருமையான இந்த குடும்பத்துக்கு பிள்ளைகள் தந்த அருமையான குழந்தையை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இடத்தில் நாங்கள் ஒருமித்து ஏகமனமாய் உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து உம்மை துதிக்கத்தக்கதாக நீங்கள் இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. கண்ணின் மணி போல் மட்டும் பாதுகாத்த தேவன், இதுவரையிலும் உன்னதமான தயவுள்ள கரம் அருமையான பிள்ளைக்கு அனுகூலம் ஆதரவாய் கூட இருந்ததுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தேவன் நல்லவராயிருக்கிறபடியா நான் ஸ்தோத்திரிப்போம். அருமையான பிள்ளைகளுடைய இந்த பிறந்த நாளை நாம் காணவும்